இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மில்லினாங்கிற பொண்ணு இந்த பூமிக்கு அடியில ஒரு பாதாள குழி மாதிரி இருக்கு மத்தியில அதுல தப்பிச்சு வெளியே வந்துட்டு இருக்கா. அதே சமயம் ஏதோ ஒரு கொடூரமான மிருகம் அவளோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். அது என்ன எலவன தெரியல. அந்த மிருகத்தை உதறி விட்டுட்டு இவ மேல வந்துடுறா. இந்த இடத்த விட்டு தப்பிச்சுட்டு இவ சந்தோஷப்படுவாள். அதே சமயம் கையில ஒரு கோடாரியோட ஒரு கொடூரமான ஒருத்த வர்றான். முகமுடி போட்டு பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கான். அவனை பார்த்ததுமே இவ்வளவு பயத்துல கதற ஆரம்பிச்சிடா. என்ன விட்டுருன்னு சொல்லி இவ கதறிட்டு இருப்பால. அவ என்ன எது கூட கேட்காம ஒரே போடுதான். இந்த இடத்துல இந்த பொண்ணோட சோலி முடிஞ்சு. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போட்டு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு காருக்குள்ள ஒரு 5 பேரை காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள பின்னாடி உட்கார்ந்திருக்கல்ல அவதான் அந்த படத்தோட ஹீரோயின். அவளோட பேரு கிளாவர். பக்கத்துல உட்கார்ந்திருக்கானே இவன் இந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு பக்கத்துல ஒரு சைனா கரிமரி இருக்கல்ல இவளோட பேரு மேக்சின். அதுக்கப்புறம் முன்னாடி ஒருத்தி உட்கார்ந்திருப்பா. அவளோட பேரு நீனா. வண்டியை ஓட்டிட்டு வரவன் பேரு மேக்ஸ். இவங்க 5 பேர் எங்க வராங்கன்னா தொலைஞ்சு போன நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கல்ல அவளை தேடிக்கிட்டு இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. நாம ஆரம்பத்துல மெலினான ஒரு பொண்ணை பார்த்தோம்ல அவதான் அந்த தங்கச்சி. ஆனா அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம இவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த தங்கச்சிக்காரி தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருப்பா. அந்த வீடியோ பார்த்து கடைசி அனுப்பியிருப்பால அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சைனா கரிமர் இருக்கல்ல அவ என்ன செய்யறானா இவளுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கும்ல அமானுஷ சக்தி. அது மூலமா அவளோட தங்கச்சி எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கலாம் சொல்லி இவங்க 5 பேருமே கை கொத்து அப்படியே வட்டம் போட்டு நிப்பாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவ கண்டுபிடிச்சிருப்பா. ஆனா அதுக்குள்ள திடீர்னு ஒரு ட்ரக் வருமே இவங்க எல்லாரும் பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வட்டம் போட்டது நடு ரோட்ல. அப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா நினைச்சிடனா நேரம் அந்த கடைக்குள்ள போயிரா. அந்த கடைக்குள்ள ஒரு வயசானவ இருப்பான்ல அவங்கிட்ட இவளோட தங்கச்சியோட போட்டா கட்டி நீங்க பாத்தியான்னு கேட்டா அவன் ஆமான்னு சொல்றான். நீ மட்டும் இல்லமா இந்த மாதிரி நிறைய பேர் தான் அவங்களோட தங்கச்சிக்கான அண்டங்கான சொல்லி இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரத்துல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. மேபி அங்க போன யாருமே இது வரைக்கும் வெளியே வந்தது இல்ல. எனக்கு இடமோ உன்னோட தங்கச்சி அங்க போயிருப்பான்னு சொல்லுமே. இவ அதை கட்டிக்கிட்டு இவரோட ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு நேரா அந்த கார் எடுத்து போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க? அந்த பள்ளத்தாக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. போற வழிப்புல பயங்கரமான காத்து மழை. அந்த மலையில கூட அடிச்சு விரட்டி போயிட்டு இருக்காங்க. அடிக்கிற மழையை பார்த்து பயந்துகிட்டு இவங்க நேரா அந்த காட்டுக்குள்ளே வந்துறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்க நிக்கிறாங்களே அந்த இடத்தை தவிர்த்து மத்த எல்லா இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கும். இதை ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாங்க. என்னடா இது நம்ம நிக்கிற இடத்துல மட்டும் மழை இல்ல மத்த எல்லா இடத்துல மழையா இருக்குன்னு சொல்லி இவங்கள வாயை பிளந்து பாத்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இவங்க மொபைல் எடுத்து பார்த்தா எல்லாரும் மொபைல் சிக்னல் இல்ல. என்னடா வசமா அந்த மாட்டிட்டோம் நினைச்சிட்டு இருக்கும் போதான் பக்கத்துல ஒரு வீடு இருக்கும்ல சரி அந்த வீட்டுல யாராவது இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாம் சொல்லி நம்ம ஹீரோனை தவிர்த்து மத்த ஆளுகளும் உள்ள போயிடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. அங்க இருக்க பொருளை பார்க்கும்போது இந்த பழங்காலத்து பொருள் இருக்கே அதே மாதிரி தான் இருக்கும். அந்த வீட்டோட செவத்துல ஒரு மணல் கடிகாரம் இருக்கும். இந்த கடிகாரத்தை நல்லா பாத்துங்க. ஏன்னா இதை வச்சுதான் பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்கு. இந்த மேக்ஸ் இருக்கான்ல அவ மொபைல வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இன்னொரு ரூமுக்குள்ள வந்துறான். அந்த ரூமுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு இருக்கும். அங்க நிறைய நியூஸ் பேப்பரா ஒட்டிட்டு இருக்கும். இது என்னன்னு பாத்துட்டு இருக்க. அதே சமயம் இந்த ஜெயனா கறி இருக்கல அவ நேர பாத்ரூம் வந்துடுறா. அங்க மோத்தாக்கல் பைப்பை திறந்தா பைப்ல தண்ணி வரல. அதே சமயம் நம்ம ஹீரோன் வெளியே நின்றுட்டு இருந்தால அப்ப அந்த மலையை குறுகுன்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த மலைக்குள்ள யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு. அச்சு அசலும் இவரோட தங்கச்சி மாதிரியே இருக்கும். இவ தங்கச்சி தான் நினைச்சு அப்படியே உள்ள போயிடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ நினைச்சா அவன் வேற பின்னாடி வந்து கத்திட்டு இருப்பான். சேம் அதே நேரம் உள்ள அந்த நீனா இருக்கல்ல அந்த நோட்ல வேற அவளோட பேரை வேற எழுதிட்டு இருப்பா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வானத்துல தெரியுற சூரியன் கூட கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போய் அந்த இடமே இருட்டா மாறிடும். நம்ம ஹீரோ அந்த மலைக்குள்ள போனால ஒரு உருவத்தை பார்த்தா அவன் போயிருப்பான். ஆனா அங்க போய் பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. இடம்ல ஒரு இருட்டா இருக்கும். வந்த வழி தெரியாம இவ திருத்தன்னு முடிச்சிட்டு இருப்பால நம்ம ஹீரோ தான் கையை பிடிச்சி வெளியே எழுதுறான். அதே சமயம் உள்ள பார்க்கும்போது இந்த நீனாங்கிற பொண்ணு நோட்ல அவளோட பேர் எழுதிட்டு இருந்தால அடுத்த பக்கம் பார்க்கும்போது இவளுக்கு பயங்கர சாக்கு. இவ பேர் எழுதின மாதிரியே அங்க நிறைய பேர் எழுதிருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோட தங்கச்சி எழுதிருப்பா. அதுவும் அந்த பக்கம் ஃபுல்லா எழுதிருப்பா. இதை ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பால. அதே சமயம் அந்த மேக்ஸ் வேற ரூமுக்குள்ள எதுவும் பார்த்தான்ல இவங்களா கூட்டு வந்து காட்டுறான். பார்த்தா அந்த ரூம் உங்களுக்கு நிறைய பேர் போட்டோ ஒட்டி மிஸ்ஸிங் ஒட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கால அவளோட போட்டோ ஒட்டி இருக்கும். இவங்க இருந்து ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த நோட்ல வேற இவளோட தங்கச்சி ஒரு பேர் இருக்கும்ல அதை வேற பாத்துட்டு இருப்பா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டோட செவத்துல ஒரு மணல் கடிகாரஞ்சில இப்ப அது தலைகளை திருப்பி இருக்கும். இதை பார்க்குமே அங்க இருக்க எல்லாரும் சாக்காயிரும். ஏன்னா யாருமே அதை தொடல. ஆனா அப்படி இந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த மணல் கடிகாரம் திரும்பி இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கும் போதான் இந்த வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தம் வேற வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு என்னன்னு பாப்பாங்கல்ல பார்த்தா இவங்களோட கார் வேற அந்த மலைக்குள்ள நின்றுட்டு இருக்கும். ஆனா அதே நேரம் அந்த வண்டி வேற ஆனா இருக்கு. அந்த வண்டிக்குள்ள இவனா ஒருத்தர் இருக்கான் போல. அப்படியே உருன்னு அமைக்கிட்டு இருப்பான்ல. இதை பார்த்து பயந்துகிட்டு உள்ள வந்துறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அப்புறம் அந்த சைனாக்காரி இவங்க 3 பேருமே அந்த வீட்டுல ஒரு பாதாள ரூம் இருக்கும். அது கீழே வந்துறாங்க. அந்த இடம்ல இருட்டா இருக்கனால லைட் அடிச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க டிவி ரேடியோலாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்கும். இதை நம்ம ஹீரோ பார்த்து கிழிச்சிட்டு இருக்கான். என்னடா அந்த பாதாள ரூமுக்குள்ள எவன்டா கண்ணாடி வச்சேன்னு சொல்லி இவன் திட்டிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த மேக்ஸோட காதலி இருக்காங்கல்ல அவங்க 2 பேரும் மேல இருந்தாங்கல்ல அதே நேரம் வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம் பாக்குறதுக்காக இந்த மேக்ஸ் என்ன நேரா உள்ள போயிடும். உள்ள போனவன் ரொம்ப நேரம் ஆயுமே வெளியே வரல. என்ன ஆள் வரலன்னு சொல்லி இவ வேற பின்னாடி போவால. அந்த ரூம் வேற ஒரு இருட்டா இருக்கும். பக்கத்துல ஒரு லைட் சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தா நம்ம ஆரம்பத்துல ஒரு சைக்கோ பார்த்தோம்ல அந்த சைக்கோ தான் உள்ள நிப்பான். அதுவும் இந்த மேக்ஸ் இருக்கானே அவன் உடம்ப துண்டா வெட்டி ரொம்ப கொடூரமா கொண்டு இருப்பான். இதை பார்த்து இவ பயங்கரமா கத்துவால. இந்த அலற சத்தம் கீழே இருக்க அவங்களோட காதுல விழுந்துருது. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தான் நீங்க இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவன் முன்னாடி வரான். வந்து பார்த்தா அந்த சைக்கோ அந்த நீனாங்கிற பொண்ணை கொன்னுட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போயிறான். அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு நினைச்சிட்டானா திரும்ப ஓடி வந்து அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லுமே அவங்க ஆள் குரூப் பக்கமா ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் அந்த கதவுக்கு பின்னாடியும் இந்த சைனாக்காரி இருக்கல எதுக்கு ஒரு அலமாரி இருக்கும் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த சைக்கோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனா உள்ள வர மாட்டான். அந்த பக்கமா நின்று பார்த்துட்டு இருப்பான்ல. இது நம்ம ஹீரோ பார்த்தது என்ன செய்யறானா இவனை பின்னாடி போய் அடிக்கலாம்னு சொல்லி அங்க ஒரு
சேர் இருக்குமே அந்த சேரை தூக்கிட்டு வந்து ஒரே அடிதான். ஆனா அடிச்ச அடியில கொஞ்சம் கூட அசைய மாட்டான். ஏதோ மலமட மாதிரி நின்றுட்டு இருப்பான். அந்த சேரை உடைச்சதுல ஒரு குச்சி மாதிரி கிடைக்கும். அதை எடுத்து அவனை குத்தலாம் போவான். ஆனா புடிச்சு அந்த குச்சியை பிடுங்கி நம்ம ஹீரோ கண்ணுல ஒரே குத்துதான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ சோலி முடிஞ்சிடும். இந்த கொடூர சம்பவத்தை பார்க்கமே இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. அந்த சைகர் நேர இந்த ரூமுக்குள்ளே வந்துறான். அப்படியே வந்து திருத்த முடிச்சிட்டு இருப்பான்ல, அந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன செய்யறான், பக்கத்துல ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்துக்கிட்டு திரும்ப போய் அந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். இந்த சைகர் திருத்தன முடிச்சிட்டு இருந்தால எதுக்கு ஒரு அலமாரிக்குள்ளதான் அந்த சைனக்கார ஒளிஞ்சிருக்கா. அப்படியே அந்த கதவை உடைச்சு அவளை வேற வெளியே எடுத்து போடுறான். இந்த சட்டையை துவைக்கிற மாதிரி அவளோட தலையை பிடிச்சி நல்லா அடின்னு அடிச்சு அவளை வேற சாவடிச்சிடறான். இதுவும் ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ நினைச்சானா பின்னாடி ஓடி வந்து அவன் முதுல கத்திச்சு குத்துவா. ஆனா இவனுக்கு ஒண்ணு ஆகாது. இதை பார்த்து பயந்து அடிச்சுக்கிட்டு நினைச்சா ஒரே வட்டமா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடா. வந்தவன் நேரம் அந்த காட்டு பக்கமா ஓடிறா. அப்படி ஓடி போனவ கால் தடிக்கு கீழே விழுந்துறா. இவ எந்திரிப்பால அந்த சைகை பின்னாடி வந்து நம்ம ஹீரோனை போட்டு தள்ளிடுறான். இந்த இடத்துல எல்லாருமே செத்து போயிடுறாங்க. என்னடா எல்லாரும் செத்து போயிட்டான்னு பெய்யல. இப்பதான் ஒரு ட்விஸ்ட். இந்த மணல் கடிகாரம் இருக்குல்ல, அது மறுபடியும் ரொட்டேன் ஆகும். அது திரும்ப வருமே இவங்க எல்லாம் திரும்ப உயிரோட வந்துறாங்க. அதுவும் எப்படின்னா இந்த நீனா பொண்ணு வேற நோட்டை எழுதிட்டு இருப்பா. அந்த சைனாக்காரி பாத்ரூம்ல இருப்பா. இந்த மேக்ஸ் இருக்கல்ல, அவன் ரூம்ல செத்து இருப்பால, அதுல இருந்து அவன் வர்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் மலைக்குள்ள போனால அவளை பிடிச்சி வெளியே இழுக்க. இந்த மாதிரி தான் 2-3 தடவை இவங்க லூப்ல காட்டுவாங்க. நான் அடிக்கடி சொல்ல முடியாதனால ஒரு தடவை சொல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. இவங்கள செத்து பொழைச்சிருப்பாங்கல்ல, அந்த நினைவுகள் இருக்கும். அவங்க அடிப்பட்ட அந்த காயம் இருக்குமே அதோட வலியும் இருக்கும். ஆனா காயம் இருக்காது. இதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப சாக்காயிராங்க. நாம எல்லாம் செத்துட்டா எப்படி உயிரோட வந்து சொல்லி இவங்கள முடிச்சிட்டு இருப்பாங்களே. திரும்ப உள்ள வந்து பார்க்கும்போது அந்த வீட்டோட ரூமுக்குள்ள நிறைய போட்டோலாம் ஒட்டி இருக்கும்ல, அதே மாதிரி இவங்களோட போட்டோலாம் ஒட்டி காணவில்லைன்னு போட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்து மிரண்டு போறாங்க. ஒருவேளை நம்ம செத்துட்டோம்னு நினைச்சு இவங்க பதறிட்டு இருப்பாங்கல்ல. அதே நேரம் வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. ஓடி வந்து பார்த்தா அந்த வீட்டோட கதை வேற டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கும். எப்படி கஷ்டப்பட்டு அந்த கதை வேற மூடிடுறாங்க, முட்டு கொடுத்து மூடிடுறாங்க. அப்பதான் இந்த சைனாக்காரி இருக்கல, அவ உடம்புக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. அப்படி கை கால முறிச்சுக்கிட்டு இந்த எலும்பு உடைஞ்ச ஒரு சத்தம் வருமே, அந்த மாதிரி சத்தம் கேக்குது. அவளோட முகத்தை பார்க்கும்போது இந்த பேய் பிடிச்சா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்கும். அதே நேரம் அந்த வீட்டோட கரண்ட் வேற போயிடும். இவங்களும் பயந்து போய் லைட் அடிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த சைனாக்காரி காணும். என்னோட ஆளை காணும். சுத்தி பார்க்கும்போது தான் உள்ள இருக்க அந்த ரூம்ல இருந்து முன்னு சத்தம் கேக்குது. வந்து பார்த்தா இவன் அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கும்ல, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கா. அந்த போர்ட்ல காணவில்லைன்னு போட்டோ நிறைய இருக்கும்ல, அந்த போர்ட்டலுக்கு ஒவ்வொருத்தையும் பார்த்து இவன் மிமிக்ரி பண்ணுவா. எப்படின்னா அவங்களோட வாய்ஸ்ல அவங்க சாவறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க அந்த மாதிரி கதறி ஒவ்வொருத்தவங்களோட போட்டோ காட்டி இவன் மிமிக்ரி பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து இவங்க மிரண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அதை மட்டும் உள்ள விட்டுறான்னு சொல்லி இந்த சைனாக்காரி பொத்துன்னு கீழே விழுந்துறா. என்னடா நடக்கும் தெரியாம இவங்க பார்த்துட்டு இருக்கும்போதுதான் வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அடிச்சு பிடிச்சி எல்லாம் வர்றாங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கல்ல, வீட்டுக்கு வெளியே இருந்து கத்திட்டு இருக்கா. என்ன காப்பாத்துங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோன் சாக்காயிரா. என்னோட தங்கச்சி மாட்டிட்டானுச்சு, இவ பதறிட்டு இருப்பால, கூட இருக்காங்க வேணாம் சொல்றாங்க. ஏன்னா அந்த சைனாக்காரி அதை உள்ள விட்டுறான்னு சொல்லி தான் அவன் மட்டையா இருப்பா. இதனால அந்த மேக்ஸ் இருக்கான்ல, அவன் தான் பதறிட்டு இருப்பான். கதவை திறக்கான்னு சொல்லி அவன் தான் தடுத்துட்டு இருப்பான். ஆனா இருந்தாலுமே நம்ம ஹீரோனுக்கு மனசு கேட்காது. வெளியே இருக்க தங்கச்சி கத்துறான்னு சொல்லி இவ போய் வேகமா கதவை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதே நேரம் தான் எதுக்கு ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டை பார்க்குமே இவங்க ரொம்ப சாக்காயிராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வீடு இல்ல, இப்ப ஏதோ ஒரு வீடு இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த வீட்டோட கதை வேற திறக்குமே, அதுல இருந்து ஒரு தீய செத்தி நம்ம ஹீரோனை பிடிச்சி தரத்தனை இழுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ காப்பாத்த ஓடிடுவான்ல, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அந்த வீட்டுக்குள்ள போட்டு கதவு மூடிடும். இவளை தரத்தனை இழுத்துட்டு போச்சுல, நேரம் அந்த வீட்டுக்குள்ள இழுத்து வரும். அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவ கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த இடமே ஒரு வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வயசான கிழவி மாஸ்க் மாட்டிக்கிட்டு எதுக்கு ஒரு டிவி இருக்கும், அது வேற ஜாலியா பாத்துட்டு இருக்கும். இவன் அந்த கிழவியோட முகத்தை பார்க்குமே இவ பயந்து போயிரா. அந்த இடத்துல வெளியே போறதுக்கு ஒரு கதவு இருக்கும். ஆனா அந்த கிழவி தாண்டி தான் போகணும். இவ மெதுவா பதுங்கி போய் அந்த கதவு இருக்கு மத்தியில அதை பிடிச்சி கிடுக்கிடுன்னு ஆட்டிட்டு இருப்பா. இந்த சத்தம் கேட்டு அந்த கிழவர் இவ பக்கமா திரும்பிடும். இவ்வளவு பேர் முறைச்சு பாத்துட்டு இருக்கோம்ல, டக்குன்னு இவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அது முகத்துல சுவாசிக்க ஒண்ணு வச்சிருந்துச்சுல, அதை எடுத்து நம்ம ஹீரோனை முஞ்சிலிச்சு அமைக்கிறோம். அமுக்குன அடுத்த நிமிஷமே அந்த பேயோட ஆத்மா அது வழியா நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போயிரும். அப்படி போனதுமே இந்த கிழவியோட உடம்பு இருக்குல்ல, அப்படியே கறிக்கட்டு மாதிரி காஞ்சி போய் சாம்பலா போயிரும். அந்த கிழவியோட ஆத்மா உள்ள போனதுனால நம்ம ஹீரோன் பேயா மாறிடா. விட்டத்தை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கதை திறந்து நேரம் ஓடி வந்துடும். நம்ம ஹீரோட பேய காப்பாத்தலன்னு சொல்லி இவன் நேரம் அந்த வீட்டுக்குள்ள வந்துடும். இவன் இப்படி வந்து அதே நேரம் இந்த மேக்ஸ் இருக்கானே, வா நம்ம தப்பிச்சு போலான்னு அந்த நீ நவர கூப்பிடுவான்ல, அவ முடியாதுன்னு சொல்றா. என் ஃப்ரெண்டை விட்டு நான் வர மாட்டேன்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருப்பா. ஆனா இருந்தாலுமே அவளை இழுத்துக்கிட்டு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவ்வளவு முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா கேட்காம போனால அந்த மலைக்குள்ள போனதுமே எதுக்கு ஒரு பயங்கரமான உருவம் பாக்குறதுக்கு அவ்வளவு உயரமா இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் இவங்க திரும்ப வருவாங்கல்ல, கொய்யால கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேருமே அந்த சைக்கோ கொன்னுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போனால, அப்படி போனதுக்கு அப்புறம் உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோன் இருக்க மாட்டா. ஆனா அந்த இடம் முழுக்க நிறைய பொம்மையில இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதுதான் திடீர்னு மேல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. மேல இருந்து சத்தம் கேட்கும் சொல்லி இவன் மேல வந்துறான். மேலே வந்து பார்த்தா அங்கேயும் பொம்மையா தான் இருக்கு. என்னடா ஒரே பொம்மையா இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பான்ல, அப்ப திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன செய்யறா, அவ ஒரு மாஸ்க போட்டு நிப்பா. சரி நம்ம ஹீரோன் நினைப்போம். ஆனா அந்த இடத்துல உடம்புல பேய் இருக்குல்ல, டப்புன்னு கத்தி எடுத்து நம்ம ஹீரோட கழுத்தை அறுத்துறா. இந்த இடத்துல நம்ம ஹீரோ செத்து போயிடா. அவனை கொன்னதுக்கு அப்புறம் இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே வருவான்ல, அப்படி வர அதே நேரம் தான் அந்த சைக்கர் இருக்கான் பத்தியில, அவங்க 2 பேரை கொண்டுட்டு கார் எடுத்து வருவான். வந்த வேகத்துல நம்ம ஹீரோன் ஒரே அடிதான். இந்த இடத்துல நம்ம ஹீரோன் செத்து போயிடா. இப்ப எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அப்படி செத்ததுக்கு அப்புறம் இந்த மணல் கடிகாரம் இருக்குல்ல, அது மறுபடியும் சுத்துது. அப்படி சுத்தினா என்ன ஆகுதுன்னா இவங்க மறுபடியும் உயிரோட வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கிளவி இருந்தால, அவ சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோன் ஒன்னு சொல்லியிருப்பா, நீங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதா ஒன்னு விடிற வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கணும், இல்லையா காலம் முழுக்க நீங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு இந்த கிளவி சொல்லியிருக்கோம். இந்த மேட்டர் நம்ம ஹீரோ என்ன செய்யறா, அங்க இருக்க அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் பயந்து போய் என்ன செய்றாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாத்ரூம் இருக்கும்ல, அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே அதே இடத்துல இருப்பாங்க. அப்ப அந்த மேக்ஸ் என்ன செய்யறானா,
அவனுக்கு தாகமா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பைப் இருக்கும் பாத்தீங்களா, அதுல போய் தண்ணி பிடிக்க போறான். அப்ப அந்த சைனாக்காரி அதுல தண்ணி வரான்னு சொல்றா. ஆனா அதுல தண்ணி வரும். தண்ணி வந்ததுமே இவன் ஒரு கிளாஸ்ல புடிச்சு குடிச்சிடான். இப்ப குடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கா தண்ணி வேணும் கேக்குமே, அங்க எல்லாரும் வேணும் சொல்றாங்க. உடனே அந்த கிளாஸ்ல தண்ணி பிடிச்சி அவன் எல்லாத்துக்கும் கொடுக்குறான். எல்லாருமே அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிடாங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த மேக்ஸ் இருக்கான்ல, அவன் வேற லொங்கு லொங்குன்னு இரும்பிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா இரும்பிட்டு இருப்பான். அப்படி இருமிட்டு இருந்தவன் திடீர்னு வெடிச்சு சிதறிறான். இதை பார்த்து அத்தனை பேர் அங்க சாக்காயிராங்க. அதுக்கப்புறம் இந்த நீன இருக்கால, அவ வெடிச்சு சிதறிறா. இவ செத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து பயந்து போய் இவங்க 3 பேர் தப்பிச்சு வர்றாங்க. அப்படி ஓடி வரும்போதான் இந்த சைனாக்காரி இருக்கல, அவ உடம்புல ஒவ்வொரு பாட்டா வெடிச்சதுரும், கை காலுன்னு வெடிச்சதுரி அவ செத்துறா. இதெல்லாம் பார்த்து பதறிட்டு இருக்கும் போதான் நம்ம ஹீரோ செத்து போயிறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இருமிக்கிட்டே பொத்துன்னு கீழே விழுந்துறான். அப்பதான் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். நம்ம ஆரம்பத்துல கடையில ஒரு பெருசா பார்த்தோம்ல, ஒரு வயசானவன், அவன் இந்த இடத்துக்கு வரான். இது நம்ம ஹீரோ பார்த்து சாக்காயிரா. அட பாவி, இது எல்லாத்துக்கும் நீனா காரணம் சொல்லி அப்பதான் இவளுக்கே தெரியுது. இந்த கிழமை என்ன சொல்ல பாருங்க, நீங்க 5 பேருமே இந்த இடத்துல விட்டு தப்பிச்சு போக முடியாது. நீங்க சும்மா இருந்தா சரிதான், ஒளிஞ்சிருந்தா சரிதான், என்ன செஞ்சாலும் தப்பிச்சு போக முடியாதுன்னு இவ இப்படி சொல்லிட்டு போயிடா. அதுக்கப்புறமா நம்ம 2 வெடி சதறிடா. இப்ப செத்து போயிட்டாங்களா, மறுபடியும் அந்த சுழற்சி தான். இவங்க மறுபடியும் உயிரோட வந்துடுறாங்க. இந்த தடவை அந்த கிழவனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு அங்க இருக்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த வயசானவர்கள்ல அவ ஒரு சயின்டிஸ்டா. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்கும். அதுல என்ன போட்டிருக்கும்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு டவுன் இருந்திருக்கு. சுரங்கம் தோன்ற பேர்ல இவங்க பூமியோட ஆழமா தோண்டிருக்காங்க. அப்படி தோணுனதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு பயங்கரமான விபத்து. அந்த விபத்துல மொத்த சிட்டி காலியா இருக்கு. அங்கிருந்த வீடுகள் எல்லாமே பூமிக்குள்ள போயிருக்கு. கிட்டத்தட்ட 1100 பேர் கிட்ட இறந்திருக்காங்களா. இந்த மேட்டெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் அந்த இடத்துல ஒரு ரேடியோ இருந்துச்சுல, அது வந்து ஒரு வாய்ஸ் வருது. யாரும் பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் தான். அவன் என்ன சொல்றானா, நீங்க மொத்தம் 5 பேர் இருக்கீங்க, உங்க 5 பேர்ல யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டா மிச்சிருக்க அந்த 4 பேர் தப்பிச்சு போலாம். இதை கேட்டு இவளுக்கு செம்ம கோவம் வரும். கோவத்துல வேற திட்டி விட்டுறா. அப்புறமா இந்த சயின்டிஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லுவான். நீ தேடி வந்தது உன்னோட தங்கச்சியை. உன் தங்கச்சியை பாக்கணும்னா நீ இந்த காட்டு பக்கமா வான்னு சொல்றான். ஏன்னா உன் தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா, பாக்கணும் ஆசைப்பட்டா வான்னு சொல்லிடுறான். இவன் சொன்னது உண்மையை போய் அவங்க கூட பார்க்காம இவன் நேரம் அந்த காட்டு பக்கமா ஓடி வந்துடுறான். அங்க இருக்க தடுத்துப்பாங்க, ஆனா இருந்தாலும் ஓடி வந்துடுறான். இவன் அந்த காட்டு வழியா ஓடி வரும்போது தெரியாதனமா அங்க இருக்க ஒரு இரும்பு டிராப்ல காலை வச்சிரா. நல்ல கவி பிடிச்சிரும். வழி தாங்க முடியாம இவ கத்திட்டு இருப்பா. அந்த பக்கம் அந்த மேக்ஸ் இருக்கான்ல, அவன் என்ன செய்யறானா, நம்ம ஹீரோன் ஓடி வந்திருப்பால, இப்ப அவ செத்து போயிருப்பா, நாம எல்லாருமே இந்த இடத்துல தப்பிச்சு போன்னு சொல்லுவேன். இதை கேட்டு அவனோட லவ்வர் இருக்கால, அவ கோவத்துல திட்டிட்டு இருப்பா. எல்லாரும் திட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோன் அந்த காட்டுக்குள்ள ஓடி போனால, ஒருவேளை அவ செத்துட்டா நாமளும் செத்துருவோம், அப்பதான் நம்ம திரும்ப உயிரோட சொல்லி இவங்கள பேசிட்டு இருப்பாங்களே. இதை கேட்டு அந்த மேக்ஸ் வேற தடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவையும் அந்த சைனாக்கரை வெளியே போடாம தடுத்துட்டு இருப்பான். இதை பார்த்த அந்த மேக்ஸோட லவ்வர் என்ன செய்யறானா, அங்கிருந்த கூட ரேட் வந்து இவ முதல்ல ஒரே கொதுதான். நீங்க போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுமே. நம்ம ஹீரோ அந்த சைனாக்கரையும் அவங்க 2 பேரும் காட்டு பக்கம் வர்றாங்க. இந்த பக்கம் இவரோட கால ஒரு டிராப் மாட்டி இருக்கும்ல, அதை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் அந்த டிராப்பை தொடர்ந்து ஒரு செயின் மாதிரி போயிட்டு இருக்கு. எதுக்கு ஒரு குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஏதோ ஒன்னு இழுக்குது போல. அப்படியே தரத்தன்னு இழுத்துட்டு இருக்கும். இவ்வளவு பயங்கரமா வழியில கத்திட்டு இருப்பா. வேண்டாம் வேண்டாம்னு கத்திட்டு இருப்பா. அந்த கோயிலுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, இவள வேற உள்ள இழுத்துரும். இந்த பக்கம் அந்த மேக்ஸோட லவர் வீட்டுக்குள்ள இருப்பாங்கல்ல, அதே நேரம் அந்த சைக்கோ வர வந்துடும். அவன் உள்ள வந்ததுமே இந்த மேக்ஸோட காதலி இருக்கல்ல, முதல்ல இவனை கொள்ளு, அதுக்கப்புறமா என்ன கொள்ளுமே. அவன் கத்தி எடுத்து மேக்ஸ் அவரை கொண்டுறான், இவளையும் கொண்டுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சைனாக்கரி ஓடி வந்தாங்கல்ல, வர்ற வழியில பார்க்கும்போது இந்த வீட்டோட மேல் பக்கம் இருக்கு மத்தியில கூரை மாதிரி, அது பார்க்க அது மாதிரி தான் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த இடமே மூழ்கி போச்சுல, அதனால மேல மட்டும் தெரியும். அதை பார்த்துட்டு இருக்கும் போதான் இந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அப்ப மேல இருந்து ஏதோ ஒன்னு எச்சி மாதிரி விழுது. இது என்னடா மேல பாப்பாங்கல்ல, பார்த்தா ஒரு கொடூரமான மிருகம். அதை பார்த்து பயந்துகிட்டு இவங்க ஓடி வரும்போது இந்த சைனாக்கரி என்ன செய்யறா, இந்த வீட்டுக்கு மேல எல்லாம் கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்க பத்தியில, அது மேல விழுந்துறா. விழுந்ததுல அந்த கண்ணாடி வரை உடஞ்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கை கொடுத்து காப்பாத்த போவான். ஆனா அதே சமயம் அந்த மிருகம் வந்து இப்ப மேல பொத்துன்னு விழுந்துரும். 2 பேருமே கண்ணாடி உடைச்சு அந்த வீட்டுக்குள்ள விழுந்துரும். அப்புறம் என்ன, அவளை தரத்தன்னு இழுத்துட்டு போயிடும். இந்த இடத்துல இவ சொல்லி முடிச்சா. அப்புறம் நம்ம ஹீரோ ஓடி வரான்ல, ஓடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கோயில இருந்து எப்படி வெளியே வந்துறா. ஆனா உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அதை பார்த்து இவ பயந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வந்ததுமே அந்த கால் டிராப் இருக்கு, அந்த கால்ல மாட்டி இருக்குமே அந்த டிராப், அதை வர எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் தான் அந்த கோயிலுக்குள்ள இருந்து என்ன வருதுன்னு கேட்டாங்க. பாக்குறதுக்கு முகம்லாம் ஒரு பயங்கரமா இருக்கும். இது யாரும் தெரியுதா, நம்ம ஹீரோட தங்கச்சி தான். ஆரம்பத்துல அந்த சைக்கோ இருக்கான்ல, இவளை கொன்னு இருப்பான். கொன்னதுக்கு அப்புறம் இவள் அந்த கொடூர மிருகமா மாறி இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காயிரா. ஏன்னா தங்கச்சியை காப்பாந்த இடத்துல தங்கச்சியோட நிலைமை பார்த்து இவ பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. அந்த மிருகங்களை கடிக்க பாஞ்சு வரும்ல, நம்ம ஹீரோ என்ன செய்யறா, அந்த டிராப் எடுத்து அந்த மிருகத்தோட தலையில மாட்டி விட்டுறா. அப்படி தப்பிச்சு இவங்க 2 பேரும் ஓடி வந்துறாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு கூடார மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ல இறந்துருப்பாங்கல்ல, அந்த மேட்டரை கேட்டதுமே என்னையும் கொண்டு சொல்லி நம்ம ஹீரோன் கேக்குறா. அந்த இடத்துல ஏதோ ஒரு பீங்கா மாதிரி இருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோனை கழுத்தை எடுத்து அவளை சாவடிச்சிடான். அதுக்கப்புறம் இவன் சாவணும்ல, அந்த கூரை மேல ஏதோ தண்ணியை சுடிச்சுட்டா வடியும். இந்த தண்ணியை வேற குடிச்சிடான். ஏன்னா தண்ணி குடிச்சா அவங்க வெடிச்சு சதைவாங்க. அப்படியே வெளியே வருவான்ல, அதே சமயம் இவரோட தங்கச்சி வேற வந்துடா. அப்படியே கொடூரமா கத்துவால, இவன் வெடிச்சு சதையா. மறுபடியும் எல்லாரும் சேர்த்து போய் திரும்ப உயிரோட வந்துடுறாங்க. ஆனா இந்த தடவை எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அவங்களால இது நம்ப முடியல. அப்பதான் என்னன்னு பார்க்கும்போது அந்த நோட்ல போய் செக் பண்ணி பார்த்தா அங்க நிறைய பேர் எழுதிருப்பாங்கல்ல, அதுல கிட்டத்தட்ட 13 தடவை எழுதிருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம், 13 தடவை இவங்க சேர்த்து சேர்த்து படைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் யாரும் எழுதல. அப்பனா அந்த 13வது தான் இவங்களோட கடைசி சான்ஸ். இது வரைக்கும் இவங்க 12 தடவை சேர்த்து சேர்த்து படைச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இந்த வாய்ப்பிலையாவது இவங்க தப்பிக்கிறாங்களா பாப்போம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த வீட்டோட சேனல் வெளியே பாக்குறாங்க. வெளியே பார்த்தா ஆரம்பத்துல ஒரு வீடு தான் இருந்துச்சு. இப்ப அந்த இடமே பாக்குறது சுடுகாடு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து மிரண்டு போறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சைனாக்கரை வேற காணும். என்னடா ஆளை காணும் சொல்லி இவங்க எல்லா இடத்துல தேடி பார்க்கும்போது அந்த சைனாக்கரை வேற காணும். இவ எங்க போனா தெரிஞ்சதுக்காண்டி இந்த மேக்ஸ் இருக்கானே, அவன் அடிக்கடி இந்த ரெக்கார்டு பண்ணுவான். மொபைல் எடுத்து வீடியோ எடுப்பான்.
இருப்பான்ல, இவங்க மொபைல பார்க்கும்போது நிறைய வீடியோ இருக்கு. அந்த வீடியோல ஒன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவளோட கண்ணத்துக்குள்ள ஏதோ ஒன்னு ஓடிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு வண்டோட வால் மாதிரி இருக்கும். இந்த மேக்ஸ் இருக்கான்ல, அவன் தான் எடுக்க போவான். ஆனா அதுக்குள்ள அது உள்ள போயிடும். அப்படி உள்ள போன கொஞ்ச நேரத்துல அவளோட முகமே மாறி போயிடும். ஏதோ கருகி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி அந்த மொபைல்ல நிறைய வீடியோ இருக்கும். இந்த வீடியோ எல்லாத்தையும் பாப்பாங்க. இந்த 5 பேருமே கிட்டத்தட்ட 9 தடவை அவங்க செத்து பொழைச்சிருப்பாங்க. இதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த வீடியோ மூலமா லேசா காட்டுவாங்க. கடைசியா ஒரு வீடியோ பார்க்கும்போது இவங்கள செத்து கிடப்பாங்கல்ல, அந்த நேரம் பார்த்து இந்த சயின்டிஸ்ட் இருக்கல, அவ வேற வரான். இவங்க செத்து கிடக்கிறத பார்த்து அவ வேற சிரிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கமா போயிடான். இவன் அந்த பக்கம் போயிருப்பான்ல, அதுக்கப்புறமா தான் இத சைனாகரி வந்திருக்கா. அவ எந்த பக்கம் போறானோ அந்த வழியா நான் போறேன், நான் தப்பிக்க ஏதாவது வழி பாக்குறேன்னு சொல்லி இவ வேற பின்னாடி போயிடா. ஏன்னா அந்த பின் பக்கமா ஒரு பெரிய கதவு இருக்கும். அந்த கதவை திறந்து இவ அதுக்குள்ள போயிடுறா. அப்போ நம்மள காப்பாத்துறதுக்காண்டிதான் நம்ம ஃப்ரெண்ட் அந்த வழியா போயிருக்கான்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அந்த சைனாகரி காப்பாத்தணும்ல, அதனால என்ன செய்யறாங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நேரா அந்த கதவு வழியா உள்ள போயிடுறாங்க. அந்த இடத்துல இருட்டா இருக்கும்ல, லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்தை தாண்டி வரும்போது அந்த இடத்துல நிறைய வீடு இருக்கும். அதுல ஒரு வீட்டோட ஜன்னல் உடைச்சு இவங்க உள்ள வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு மிருகம் இருக்கு போல. இவங்க எட்டி பார்க்க வருவாங்கல்ல, தப்புன்னு வெளியே வரும் பாருங்க. அதோட கொடூர முகத்தை பார்க்கமே இவங்க அப்படியே பயந்துறாங்க. அப்புறம் என்ன, கதவை உடைச்சுக்கிட்டு அந்த மிருகம் வேற வெளியே வந்துரும். இந்த நீனா இருக்கல, அவளை கீழே தள்ளி விட்டு அவளை கடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இருந்து வரையில ஒரு கோடாரி கொண்டு வந்திருப்பால, அந்த கோடாரி வச்சு அந்த மிருகத்தோட கால ஒரே கொத்து தான். அப்படி கொத்தி அந்த நீனாங்கிற பொண்ணை காப்பாத்திடுறாங்க. இந்த மிருகத்தோட அலற சத்தம் கேட்டு அந்த பக்கம் இருந்து நிறைய மிருகம் மொதுன்னு வருது. ஏதோ ஜாம்பி படத்துல ஓடி வருமே அந்த மாதிரி மொதுன்னு ஓடி வருது. இதை பார்த்து பயந்துகிட்டு இவங்க இன்னொரு பக்கமா ஓடி போயிடுறாங்க. அந்த இடத்துல என்னன்னா, இந்த வீட்டுக்கு மாடியில ஒரு கண்ணாடி இருக்க பத்தியில, அதுல அந்த கொடூர சைக்கோ நிக்கிறான். அந்த கண்ணாடி உடைச்சு உள்ள வேற வந்துறான். இதை பார்த்து இவங்களை அள்ளு விட்டுரும். அந்த சைக்கோ நம்ம ஹீரோட பக்கமா திருப்பிடுறான். நம்ம ஹீரோ தான் அவ மேல ஒரு கள்ளத்துக்கு போட்டு இவன் பக்கமா தசை திருப்பிடுறான். நீ அந்த பக்கம் ஓடி போய் அந்த சைனாக்காரியை கண்டுபிடிச்சு சொல்லி அவளை வேற அனுப்பி விட்டுறாங்க. இந்த சைக்கிள நம்ம ஹீரோ ஓடி போயிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேர் என்ன செய்றாங்கன்னா, கையில கிடைக்கிற பொருளை வச்சு இந்த சைக்கோ போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இந்த சைக்கோ ஒரு சுத்தியில் கொண்டு வந்திருப்பான்ல, அந்த சுத்தியில் கீழே கிடக்கும். இவங்க 3 பேர் சேர்ந்து மொத்தமா எடுத்து அவன் தலையில ஒரே போடுதான். தலை நசுங்கி போய் சைக்கோ வேற செத்து போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓடி வந்தால, எதுக்கு வேற இவரோட தங்கச்சி வந்துறா. அவதான் ரொம்ப கொடூரமா இருப்பாளு. நம்ம ஹீரோ போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல அவ தங்கச்சியை பார்த்து இவ கெஞ்சிட்டு இருப்பா. நான் உன்னோட அக்கான்னு சொல்லி இவ கெஞ்சுவா. ஆனா அந்த மிருகத்துக்கு தெரியாது. ஏன்னா அவதான் மிருகமா மாறிட்டாலே. கடைசியா இவ பாஞ்சு வருவாள்ல, அப்ப இவனும் பதிலுக்கு ஓடி வந்து அப்படியே பிடிச்சு ஒரு தள்ளு. அந்த இடத்துல ஈட்டி இருக்கு நினைக்கிறேன். இந்த தங்கச்சியோட உடம்புல குத்தி இந்த இடத்துல இவ செத்து போயிடும். இதை பார்த்து அழுதுகிட்டே இவ திரும்ப இன்னொரு இடத்துக்கு வந்துடும். அப்படி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூமுக்குள்ள அந்த சைனாக்காரியை கட்டி போட்டிருக்காங்க. அதே ரூமுக்குள்ள அவளுக்கு முன்னாடி ஒரு மிருகத்தை வேற கட்டி வச்சிருக்காங்க. கழுத்துல செயினோட ஒரு செவத்துல வேற மாட்டி இருக்கும். அது வேற கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிட்டு இருக்கு. இவ வேற பயத்துல கத்திட்டு இருப்பா. இவளை காப்பாத்தல நினைச்சா அந்த ரூமோட கதவு வேற பூட்டி இருக்கும். இந்த சாவி எடுத்துட்டு வர சொல்லி இவ இன்னொரு பக்கமா ஓடி வந்துடா. அப்படி அங்க வரும்போதான் ஏதோ பாக்குறதுக்கு ஆபீஸ் மாதிரி இருக்கும். உள்ள வந்து அந்த சாவி வேற தேடிட்டு இருப்பா. அதே நேரம் தான் அந்த சயின்டிஸ்ட் வேற உள்ள வந்துறான். இந்த சயின்டிஸ்ட் உள்ள வருவான்ல, அப்ப டீ குடிச்சிட்டே வருவான். அவன் என்ன சொல்ல வரானா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் அழிஞ்சிருக்கும்ல, இது ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இவன் வந்திருக்கான். ஆனா வந்த இடத்துல இந்த டைம் லூப் இருக்கு பத்திலா, அதை கண்டுபிடிச்சிருக்கான். அது மட்டுமா, இந்த இடத்துக்கு வர்ற எல்லா மனுஷனையுமே பிடிச்சி ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு அவங்கள மிருகமா மாத்திருக்கான். இந்த மேட்டர்ல சொல்லிக்கிட்டு இவன் டீ குடிப்பான் பத்திலா, நம்ம ஹீரோனுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள வச்சுட்டு போயிடும். இவன் அப்படி இப்படி பேசிட்டு இருப்பான்ல, அந்த கேப்ல மேல இருந்து வேற தண்ணி வேற சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருக்கும். இவன் அந்த டீ என்ன செய்யறானா, அப்படியே நவுட்டி 2-3 சொட்டு உள்ள விழுந்துருது. அவன் பாக்குறதுக்குள்ள அதை மறுபடியும் நாட்டி வச்சிடான். இவங்க அப்படியே வந்து என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே பேசிக்கிட்டு அந்த டீயை வேற குடிச்சிடான். குடிச்ச கொஞ்ச நேரத்துல அப்படியே உடம்புல உதற ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, இவன் வெடிச்சு சதறிறான். அப்படி சதறினதுக்கு அப்புறம் அவன் உடம்புல சாவி இருந்திருக்கும்ல, அந்த சாவி எடுத்துக்கிட்டு இவன் நேரா அந்த சைனாக்கார இடத்துக்கு வந்துடும். அந்த கதவை திறந்து உள்ள வந்து இவ கை காலம் கட்டி இருக்கும்ல, அதை வேற அவுத்துட்டு இருப்பா. அதே நேரம் உள்ள ஒரு கொடூர மாதிரி மிருகம் இருக்கும்ல, அது கழுத்துல மாட்டிட்டு அந்த செயின் வேற கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிட்டு இருக்கும். கரெக்டா புடிங்கி முடிக்கிறதுக்குள்ள இவங்க 2 பேரும் வெளியே வந்துறாங்க. அந்த கதை வேற போட்டிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல இந்த மிருகத்தை தப்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் இருந்து அந்த மிருகம் எல்லாம் துரத்தி வந்துட்டு இருக்கும். இப்படி ஓடி வந்தவங்க ஒரு கோய் கிட்ட வந்துறாங்க. ஆரம்பத்துல ஒரு கோகை பார்த்தோம், அதே மாதிரி கோகை தான். இவங்க அப்படி வெளியே வருவாங்கல்ல, கையை வேற நீட்டிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த டைம் வேற முடிய போகுது. ஏன்னா அந்த டைம் முடியறதுக்குள்ள இவங்க வெளியே வரணும். அப்படி வந்தா மட்டும் தான் இவங்க தப்பிக்க முடியும். இவங்களுக்கு பின்னாடி வந்து அந்த மிருகம்ல காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோனி வேற அப்படியே வெளியே வேற கையை நீட்டிடுறா. அவ்வளவுதான் சோலி முடியும். பார்த்தா கரெக்டா அந்த டைம் முடியறதுக்குள்ள இவங்க 3 பேர் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி அப்படியே மேல தூக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சைனாக்காரையும் காப்பாத்திறாங்க. நல்ல வேலையா அந்த டைம் முடியறதுக்குள்ள இவங்க 5 பேர் வெளியே வந்துடுறாங்க. அதோட அந்த டைம் முடியுமே அந்த இடம்ல இருட்டா இருந்துச்சுல, அப்படியே விடிஞ்சு போய் சூரியன் வேற வந்துருது. அந்த இடமே பழையபடி மாறிடும். இதை பார்த்ததுமே இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்புறம் என்ன, தப்பிச்சா படைச்ச போதுன்னு சொல்லி இவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் சில மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரே பனிமூட்டமா இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வருது. நம்ம ஹீரோன் வந்து மாட்டினாங்களே, அதே மாதிரி இன்னொருத்தவங்க மாட்டுறாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை நான் சொல்லணும்னு ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். ஏதோ இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் பேசிட்டேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.